நாளும் பொழுதும் நல்லதையே நினைக்க தெரிஞ்ச, நல்லவங்களுக்கும் சரி கெட்டவங்களுக்கும் சரி நல்லதையே செய்ய தெரிஞ்ச கடகராசிக்காரர்களுக்கு வணக்கம். கடகராசினா கடினமான காரியங்களை கூட முடித்து காட்டக்கூடியவங்க, சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவங்க, அழகுக்கு பெயர் போனவங்க. இவங்க சிம்பிளா இருந்தா கூட பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். ஒரு கூட்டத்துக்கு நடுவில் இவங்க இருந்தா எல்லாருடைய கண்ணும் இவங்க மீது தான் இருக்கும். கடகராசிக்கு கண் திருஷ்டிக்கு குறைவே இருக்காது. இதனாலவே கடகம் எவ்வளவுதான் உழைச்சாலும், எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும், எவ்வளவுதான் கோடி கோடியா சம்பாதிச்சு கையில வச்சிருந்தாலும் அதுல ஒத்த பைசா கூட இவங்களுக்காக இது வரைக்கும் நிம்மதியா செலவு பண்ணிருக்க மாட்டீங்க. இப்படி மற்றவங்களுக்காக பாசம் வச்சு, குடும்பத்து மேல அதீத பாசம் வச்சு நிறைய விஷயங்களை இழந்திருப்பீங்க. இவங்க மற்றவங்களை பார்த்து வியக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா இருக்கும்? எப்படி இவ்வளவு சுயநலமா இருக்காங்க அப்படின்னு. ஸோ கடகராசிக்கு அந்த சுயநலம்னா என்னன்னு கூட தெரியாது. சுயநலமா இருக்கவங்கள பார்த்தாக்க அவ்வளோ கோபம் வரும். கோப தாபங்களுக்கு இந்த கடகராசிக்கிட்ட இடமே கிடையாது. ஆனால் இப்பதான் நம்ம கோபப்படுவாங்கன்னு சொன்னேன். கோபப்படுவாங்கன்னா அநியாயத்தை கண்டு. பாசனை வந்துட்டா உங்க காலையே விழுந்து கூட மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா பகைன்னு வந்துட்டா எப்பேற்பட்ட கொம்பாதி கொம்பம் வந்தாலும் அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தலையை நிமித்திட்டு போயிடுவாங்க. கடகத்திற்கு பயம் தெரியாது. எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் சரி, யார்கிட்டையும் 10 பைசா போய் இன்னைக்கு கூடாது. தன்மானத்துக்கு இந்த கடகராசியோட பேரை அப்படியே எழுதலாம் நீங்க. ஏன்னா ஒருத்தருடைய மனசு புண்படாத மாதிரி நடந்தக்கூடிய அதே நேரத்துல தன்னுடைய மனசு புண்படுற மாதிரி யாரும் நடந்துக்கிட்டா அந்த இடத்துல ஒரு நிமிடம் கூட இருக்காத அமைப்பு கடகத்துக்கு உண்டு. அதே மாதிரி சகிப்புத்தன்மை அதிகமாக கொண்டவங்க. ஸோ கடகராசி பத்தி நிறைய விஷயங்களை பேசலாம். சரிம்மா, எங்களை பத்தி எனக்கு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க? நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா ஒரு விஷயம், நீ சொல்றதை ஏத்துக்கிறதும் சரி மறுக்கிறதும் சரி எங்க தெரியுமா நிக்குது எங்களுக்கு? இதெல்லாம் சொல்லி மட்டும் என்னமா ஆக போகுது? எங்க சம்மந்தப்பட்டவங்க யாருமே எங்களை புரிஞ்சுக்கவே இல்லை. இப்படியும் ஒரு மாதிரி சோகத்தோட முடிக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் இருக்கு. ஏன்னா அஷ்டம சனியால படாத பாடுபட்டுட்டோம். இப்போ அவருக்கு துணையா வந்துட்டு ராகு கேது வந்துட்டாங்க. எப்பதாண்டா எங்களை விட்டுட்டு போவீங்க? கொஞ்ச நாள் விட்டாவது எங்களை அடிங்களேன் அப்படிங்கிற மாதிரி பிரேக் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா இந்த கடகராசிக்காரங்களுக்கு முன்னாடி சனி பகவான ராகு கேது வந்தா கடகராசி கையை நீட்டி கேட்கக்கூடிய விஷயம் இதாக தான் இருக்கும். கொஞ்சமாச்சும் லீவ் எடுத்துக்கோப்பா, என்னை ஒரு 2 நாளைக்கு ஃப்ரீயா விட அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கடகராசிக்கு கஷ்டம்ங்கிறது லைஃப் லாங். இந்த வருஷம் 365 நாளும் எனக்கு மட்டும் வேலையேப்பா பிஸியேப்பான்னு சொல்ற மாதிரி கஷ்டத்துல கடகராசி மட்டும் ரொம்ப பிஸியாவே இருக்கும். டிசைனா எப்படிங்க இந்த மாதிரிலாம் ஒரு கஷ்டம் வரும் ஒரு மனுஷனுக்குன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கடகம் கஷ்டங்களை கடந்து வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில கடகராசிக்காரர்களுக்கு இப்போ கடகராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய மனநிலை என்ன தெரியுங்களா? எல்லாத்தையும் தூக்கி போட்டு எங்கேயாச்சும் தனிமையில் போயிடணும், கண்காணான தேசத்துக்கு போயிடணும் அப்படி தோணும் இல்லையா? அந்த நேரத்தில் யோசிக்கிறதுனா, நான் போகிறதுக்கு ரெடி தான், ஆனால் என்னுடைய வேலையை எல்லாரும் யார் பார்த்துப்பா, நான் இல்லைன்னாவே இங்கே எல்லாமே முடிஞ்சு போயிடுமே அப்படின்னு ஒரு பயம் வரும். அந்த நேரத்தில் ஒருத்தங்க நான் உன்னோடைய வேலையை உன்னை விட சிறப்பு பார்த்துக்கிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு நிம்மதியை தரக்கூடிய மாதமாக அந்த ஜூலை மாதம் பிறக்க போகுது. மோசம் போனாலையும் சரி, நாசம் ஆனாலையும் சரி, மீண்டும் மீண்டும் உயிர் தள்ளக்கூடிய ராசின்னு பார்த்தோன்னா கடகராசியை சொல்லிக்கிட்டு போகலாம். ஆனா கடகராசி வாழ்க்கையே முடிஞ்சதுடா போங்கடாங்க அப்படின்னு சொல்லி ஒதுங்கக்கூடிய நிலையில கூட நீங்க இருந்திருக்கலாம். ஆனா இனிமே தான் உங்க வாழ்க்கை ஆரம்பம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டு வந்தத சனி பகவான் வக்ரகதிக்கு மாறுறார். அதே போல புதன் பகவானுமே வக்ரகதிக்கு மாறுறார். ஒரு சில கிரகங்களுடைய மாற்றம் உங்களுக்கு ஏற்றம். அந்த வகையில இந்த ஜூலை மாதத்துல அடுத்த 30 நாள் உங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, சாதகம் என்ன பாதகம் என்ன, நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், எதெல்லாம் வந்து தொடர்ந்து நீங்க கண்டினியூ பண்ணணும், எதெல்லாம் கட்டாயம் வந்துட்டு விட்டுடணும், எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான பொது பலன்கள் நான் எப்படி சொல்றேன். கடகராசிக்காரங்களே, உலகத்துல நிறைய பேர் இருப்பீங்க, எங்கேயோ இருப்பீங்க, ஏதோ ஒரு பேர்ல இருப்பீங்க, ஏதோ ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க. 6 வயதுல இருப்பீங்க, 60 வயதுல இருப்பீங்க, ஏன் 60 வயதுக்கு மேலேயும் கூட இருப்பீங்க. உங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறது கடக ராசி, உங்க ராசியில இப்போ நவகிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, இதோட இந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரக மாற்றம் இதை பொறுத்து பொது பலன்கள் சொல்லப்படுது. 100% பொதுவா உங்களுக்கு செட் ஆகக்கூடிய விஷயம். மீதி இருக்கக்கூடிய இந்த 25% அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பொறுத்து மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூசம் நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் உங்களுக்கு பொருத்தமான பலன். ராசியில கிரகநிலை
லாபஸ்தானத்துல சுக்கர பகவான், அயன சயன போகஸ்தானத்துல சூரிய பகவான், அவரு கூட குரு பகவான் கூட்டணியில. இது எடுத்து கடக ராசியில புதன் பகவான் இருக்கார். தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த செவ்வாய் பகவான், அவரு கூட பாம்பு கிரகமான கேது பகவான். அடுத்ததான் அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான், அவரு கூட ராகு பகவான். ஸோ இப்படி நவகிரகங்களுடைய வளம். அடுத்த கிரக மாற்றம் வரக்கூடிய 2/7/2025 அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதிக்கு மாறார். வக்ரம் அப்படின்னாக்கா பின்னோக்கிய நகர்வு. இந்த பின்னோக்கிய நகர்வு நம்ம கடகராசிகளுக்கு கஷ்டங்களை மாத்தி கொடுக்க போகுது. இதோட அடுத்த நாளே 3/7/2025 அன்னைக்கு புதன் பகவான் வக்ரகதிக்கு மாறார். மூணாவதா 17/7/2025 அன்னைக்கு அயன சயன போகஸ்தானத்துல இருந்து சூரிய பகவான் உங்க ராசிக்கு மாறார். குறிப்பா அதே நாள்லயே புதன் பகவானுமே ராசியில இருந்து வரியஸ்தானத்துக்கு மாறார். அடுத்த 26/7/2025 அன்னைக்கு லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறார். எல்லாத்துக்கும் மேல கடைசியா 29/7/2025 அன்னைக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்த செவ்வாய் பகவான் தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறார். இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இந்த மாதம்ங்கிறது ராசியில புதன் இருக்காரு, ராசிக்கு மாத மத்தியில சூரியன் வராரு, எதிர்ப்புகள் அகலும், தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் விலகும், உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது வலிமையாக இருக்க போகுது. அதே வேளையில உங்களுடைய பொருட்கள் மீது அதீத கவனம் தேவை. கடகராசியை பொறுத்த வரைக்கும் தங்கிட்ட எவ்வளோ நகை நட்டு இருக்கட்டும், பொருட்கள் இருக்கட்டும், பணம் இருக்கட்டும், தனக்குன்னு எடுத்து இந்த பார்த்து வைக்கிறது, பத்திரப்படுத்துறது இதெல்லாம் கொஞ்சம் கிடையாது. அதனால நிறைய விஷயங்களை வந்துட்டு இழந்திருக்கீங்க. நிறைய பொருள் இழப்பு கடகராசிக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால நேரம் காலம் நல்லா இருக்கு. ஆனா உங்ககிட்ட இருக்கிறத பத்திரப்படுத்திக்கோங்க அப்படின்றதா சொல்லப்படுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். இதோட வாழ்க்கையில அப்படிங்கிறது பொன்னான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். வாழ்க்கையை வளமா முன்னேற போகுது. இதுல தெய்வ அனுகூலத்தோட காரியங்களை எல்லாமே சாதிச்சுக்க போறீங்க. இதுதான் பெரிய விஷயம். தெய்வ அனுகூலம் இருந்துட்டா போதும், எப்பேற்பட்ட கஷ்ட காலமும் கடந்து போகும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மாதமா இந்த கடகராசிகளுக்கு கடவுளே துணை வரக்கூடிய மாதம் தான் இந்த ஜூலை மாதம். இதோட வேலை செய்றீங்களா, கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. இதனால பணியிடங்கள்ல, தொழில்ல, எந்த இடங்கள்ல உங்களுக்கு எந்த சிக்கல்கள் இருந்தாலும் சரிங்க, அதை சமாளிச்சிட முடியும். அடுத்த குடும்பத்தை பொறுத்திருக்கும் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தங்கு தடை இல்லாம நடக்கும். உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு நீடிக்கும். வீட்டுல இருந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் திரும்ப தலை தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்? கணவன் மனைவி தாங்க முக்கியமா சொல்றேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துக்கணும். இப்ப கடகராசி மனைவியா இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய வாழ்க்கை துணை கணவர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கும். அவங்க கொஞ்சம் ஏற்றமா இறக்கமா பேசினாலுமே தப்புடா சாமி, நம்ம ஏதாவது பேசினா அது பெரிய பிரச்சனையா வந்துருங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அதே போல கடகராசி ஆண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை துணையான மனைவி ஏதாவது பேசுறாங்க செய்யறாங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சாலே சரி, அந்த இடத்துல நீங்க உஷாராயிடும். வேண்டாம், நம்ம ஏதாவது பேசணும்னாக்கா இது பிரச்சனை போய் முடியும் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? மற்றபடி அழகா எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும். இது உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்க வேலை பளு கொஞ்சம் அதிகரிக்குங்க. இதோட சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் நடக்கும். கூட வேலை பார்க்குறவங்களால அனுகூலம் உண்டு. உடைய பொறுப்புகளை வேற யாருக்கிட்டையாவது ஒப்படைக்கலான்ற எண்ணம் இருந்துதான் அதை சுத்தமா தவிர்க்கணும். என்ன சொல்ல வரேன்னா, உங்க வேலையை நீங்க மட்டும் செய்யுங்க. பகிர்ந்து செய்யறது கூட உங்களுக்கு ஆபத்து. அதே போல நம்ம வேலையை மற்றவங்க செய்வாங்க அப்படிங்கறத நம்பி ஒப்படைக்கிறதுமே கடகராசிக்கு என்னைக்கும் ஒத்து வராத ஒரு விஷயம். ஒன்றும் இல்லை, கோடி ரூபாய் பணத்தை கூட இந்த ஒரு நிமிஷம் பார்த்துக்கோன்னு சொல்லி கொடுத்தா கூட அந்த பணம் நமக்கு சொந்தம் இல்லை. புரியுதுங்களா? அது கூட பிறந்தவங்களாகட்டும், பெத்தவங்களாகட்டும், கட்டிக்கிட்டவங்களா இருக்கட்டும், நம்ம பெத்த பிள்ளைகளா இருக்கட்டும், எந்த உறவுகளுமே உங்களுக்கு நம்பிக்கை உரியவர்கள் இல்லை. இல்லம்மா அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சில பேசினாலையும் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. அவங்க நல்லவங்க தான், பட் உங்களுடைய உடைமைகளை, உங்களுடைய கடமைகளை மற்றவங்க கிட்ட நீங்க மாத்தி விட முடியாது. நீங்க பாதுகாப்பா வச்சுக்கிற மாதிரி மற்றவங்க பாதுகாப்பா அதை வச்சுக்க மாட்டாங்கிறது தான் சொல்றேன். அதே போல வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சீரான வளர்ச்சி இருக்கும், ஆனா அது கூடவே அலைச்சல் இருக்கும். இதோட கலைத்துறை இருக்கிறவங்களுக்கு தீவிர முயற்சிகளின் பேர்ல புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஒரு திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டு கிடைக்காம போகலாம். ஆனா கடகராசி எப்பவுமே அப்படிதான், கடமை வந்துட்டு கண்ணும் கருத்தமா செய்யும். ஒருத்தரை கூட பாராட்ட மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு தூத்திட்டு வேணா போவாங்க. ஆனா உண்மைக்குமே இந்த கடகராசி செய்யக்கூடிய வேலையில 1% கூட மத்தவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு மட்டும் அப்படி தூக்கி வச்சு கொஞ்சம் பாராட்டுகளும் பரிசுகளும் கொட்டி கிடக்கும். அப்ப கடகம் யோசிக்கிறது எதுனா, டேய் நான் இதை விட பல மடங்கு கடின உழைப்பு போட்டு இதை செஞ்சிருக்கிறேன், என்னால நீ நிறையவும் பயன் அடைஞ்சிருக்க, ஆனா ஏன் எனக்கான அங்கீகாரம் கொடுக்க மாட்டேன்றீங்க? இதுதான் கடகத்துடைய பல நாள் கேள்வி. கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கும் கூட கடகராசி புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா யாருடைய பாராட்டும் யாருடைய அங்கீகாரமும் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? அதே போல அரசியல்வாதிகள், சமூக சேவகர்கள் எந்த ஒரு பிரதிபலனையுமே எதிர்பார்க்காம நீங்க உழைக்க வேண்டியிருக்குங்க. அது எப்பவும் இருக்கிறதா.
ஒரே விஷயம் தாங்க. கடகராசி சின்ன பிள்ளையா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், வயசானவங்களா இருக்கட்டும், என்ன துறைகள்ல வேணா இருக்கட்டும், அரசியல் இருக்கட்டும், வழக்கறிஞரா இருக்கட்டும், ஜட்ஜா இருக்கட்டும், எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி, கஷ்டத்துக்கு மட்டும் குறைவில்லாம இருக்கும். எவ்வளவு நல்லது பண்ணாலும் சரி, கெட்ட பேர் தேடி வரும். அசிங்கம், அவமானங்கிறது மட்டும் வஞ்சம் இல்லாம கடகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா கடகம் மட்டும் அப்படி பண்றவங்கள ஒரு கை பார்த்துடலான்னு ஏஞ்சி நின்னுச்சுன்னா வைங்களேன், ஒருத்தரும் மிஞ்ச மாட்டாங்க. பகையின்னு வந்துட்டா கடகராசி இதை சொல்லுவாங்க இல்லையா, டே நான்லாம் உன்னை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுன்னா நீ எல்லாம் இருப்பியா அப்படின்ற அளவுக்கு தான் கடகத்துடைய செயல்பாடு இருக்கும். ஆனா கடகம் வேண்டாம்ப்பா விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒதுங்கி போறீங்க, அமைதியா இருக்கீங்க, நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னைக்கும் உயர்வுங்கிறது உடனே கிடைக்கலனாலையும் படிப்படியா முன்னேறிட்டு தான் இருப்பீங்க. மற்றவங்க உங்களை எந்த அளவுக்கு விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். கடவுளை அணுகிறதுனால இந்த மாதமும் உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டும். அடுத்த மாணவர்கள் கொஞ்சம் கடினமா படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதுதான் நமக்கு நல்லதும் கூட. அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதோட இன்னும் ஒரு சில விஷயங்களை சொன்னா, கடந்த 2.5 வருஷமா இந்த சனி பகவான் வச்சு செய்யுன்னு செஞ்ச அளவுக்கு வாழ்க்கையை பத்தின அனுபவ பாடம் கடகராசிகளுக்கு பல வருடங்களுக்கு துணை வரும். அந்த அளவுக்கு படாத பாடுபட்டோம். ஆனா இப்போ அதற்கு நல்ல நேரம் பிறந்திருக்கு. நமக்கு யார் அந்த கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அவங்களே வந்து கிறுக்கு பிடிச்ச மாதிரி பின்னாடி திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரு? சனி பகவானை தான் சொல்றேன். அதனால அதிர்ஷ்டம் உண்டுங்க. எப்படிமா எனக்கு அதிர்ஷ்டம் வரும்னு சொல்றேன். ஏன்னா கடகராசிகளுக்கும் ராசிநாதனா சந்திர பகவான் 3ஆம் இடமான முயற்சி சனத்துல இருக்காரு. இது வந்து உங்களுக்கு மனசுல இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி தெளிவு கொடுக்குது. இப்போ வந்து கடகராசி தெளிவா முடிவெடுப்பீங்க, தைரியமா வீரியமா செயல்படுவீங்க. கடந்த 2.5 வருஷமா மனசளவுலையும் சரி, தொழிலளவுலையும் சரி, வியாபார ரீதியா, வேலை ரீதியா, உறவுகள் வகையில எல்லா விஷயங்களுமே தடைகள், பிரச்சனைகள், இதுதாண்டா வாழ்க்கைன்ற அளவுக்கு படாத பாடுபட்டீங்க. இனி உங்களுக்கு அதுல புது வழிகள் பிறக்கக்கூடிய காலகட்டம். குறிப்பா பாக்கியம் கிடைக்கும். 2.5 வருஷமா 8ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் 8ஆம் இடத்துலயே அமர்ந்திருந்து பல்வேறு ரூபத்துல உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டு வந்தார். இப்போ 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கு போறதுனால பெரிய பாக்கியங்கள் கிடைக்கலையே அப்படின்னு பல பேர் புலம்பிருப்பீங்க. ஆனா ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவான் வக்ர நிலைக்கு அடைகிறதுனால இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கட்டாயம் உங்களுக்கு பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும். நினைச்சது எல்லாமே நிறைவேறும். முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். வக்ரம் அப்படிங்கிறது இயல்புக்கு மீறிய தன்மை. துக்கத்தையும் துயரத்தையும் தடைகளையும் கொடுத்துட்டு வந்த சனி பகவான் இனி நல்லது செய்ய ஆரம்பிப்பார். 10ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் கடந்த 2.5 மாதங்களுக்கு மேலாக நீச்சத்துல இருந்து வந்தால பெரிய முன்னேற்றம் லாபம் இல்லாம இருந்திருக்கும். இனி செவ்வாய் வந்து தனஸ்தானத்துக்கு வந்து அமர்வதனால தொழில், வியாபாரம், வேலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுக்க போறாங்க. குறிப்பா பணவரவு அதிகரிக்கும். முயற்சிகள்ல வெற்றி பெறுவீங்க. தேங்கிடந்த உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வேகமா நடக்கும். மந்தமாக இருந்த நீங்க இனி சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க. கடந்த 2.5 வருடமா நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்ப திட்டமிட்டு சரி செய்ய போறீங்க. அதுலயும் வெற்றியும் லாபத்தையும் காணக்கூடிய வாய்ப்பு நிச்சயம். தனவரவு அதிகமாகுது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. லாபாதிபதியும் வலிமையா இருக்கிறதுனால 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால அபரிவிதமான யோகங்கள் கிடைக்கும். சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. 4ஆம் இடம் சுகஸ்தானம், அதோடைய அதிபதி வலிமையா இருக்காரு. இதனால சுகத்தை அடையக்கூடிய தன்மை இருக்கு. இந்த ஜூலை மாதத்துல வீட்டுல நிம்மதி ஏற்படும், மகிழ்ச்சி பெருகும், சுபகாரியங்களை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். வாடகை வீட்டுல இருக்கவங்களாம் சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் உண்டாகுது. வீட்டை புனரமைக்கிறது, வீட்டை புதுப்பிக்கிறது, வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இது போன்ற உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம். இதுல 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். கடன் அடைக்கிறது, கடன் வாங்குறது, இது மாதிரியான சிந்தனைகள் உருவாகும். எதிர்ப்பு பகை நீங்குது. எதிர்ப்பு பகை தொல்லை இது மட்டும்தான் கடகத்திற்கு அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் இப்ப மாறப்போகுது. இதோட உங்களுடைய அடையாளம் இப்போ வெளியே தெரிய போகுது. 6ஆம் அதிபதியும் வலுப்பெறுவதனால நீண்ட நாட்களாக வேலை இல்லாதவங்களுக்கு இப்போ வேலை வாய்ப்பு கட்டாயம் கிடைக்கும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக சரி, முயற்சி மட்டும் கைவிட்டுருங்க. முயற்சியை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருவினையாக்கும். இதோட குரு பகவான் 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டாகுது. வெளி மாநிலம், வெளி மாவட்டத்துக்கு, வெளிநாட்டுக்கு இடமாற்றம் கிடைக்கும். இதுவரைக்கும் கிடைக்காத பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்க போகுது. திருமணம் நடக்கலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை பாக்கியம் இல்லையா, சொத்து பத்து இல்லையா, வீடு வாகனம் இல்லையா, எல்லாமே கிடைக்கும். ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அனைத்துமே கடகராசியை பூர்த்தியாகக்கூடிய மாதம். அதே போல அரசு வேலைக்காக தேர்வுல தேர்ச்சி பெறுவீங்க. சுக்கிர பகவான் பலமா இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள்ல ஜெயம் உண்டாகும். அதற்கான மன வலிமை கிடைக்கும்.
ஸோ இப்போ நான் அடுத்தடுத்து சொன்ன எல்லா அதிர்ஷ்டங்களும், எல்லா நல்ல ஒரு அமைப்பும் உங்களுக்கு நிலைச்சிருக்க, அனுதினமும் கடகராசி விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தும். ஸோ இப்போ வரைக்கும் 10 கடகராசிகளுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குங்கிறத பொதுவாக பார்த்துருக்கோம். இப்போ கடகராசியில் கூட புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம். குடும்பத்துல வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமா பேசுறது நல்லது. உறவுக்காரங்க, குடும்ப நண்பர்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஆலோசனை செய்யறதையும், அடுத்தவங்களை பத்தி பேசுறதையும் தவிர்க்கிறது சிறப்பு. முன்னாடி சொன்ன நண்பர்கள், உறவுக்காரங்க நல்லவங்க தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனா அவங்க கிட்ட நீங்க எதை பேசினாலும் நமக்கு ஆபத்து. ஒரே ஒரு விஷயம் தான், கடகராசி எந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களும் சரி, பேச்சுல நிதானம் தேவை. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ரகசியங்களை பாதுகாத்து வச்சுக்கோங்க. அதே போல கணவன் மனைவிக்கிடையே அனுசரிச்சு நடந்துக்கோங்க. வண்டி வாகன சுகம் ஏற்படும். அடுத்து பூச நட்சத்திரம். இந்த மாதம் எதிர்பார்த்த தகவல் கொஞ்சம் தாமதப்படலாம். கூட இருக்கவங்க கிட்ட எந்த விஷயத்தையுமே சொல்லாமல் இருக்கிறது நல்லது. அதே போல பொருளாதாரம் உயரும், எதிர்ப்புகள் விலகும், கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும், பல வகையான யோகங்கள் கிடைக்கும். அடுத்த ஆயில்ய நட்சத்திரம். இந்த மாதம் உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகுது. மனக்குழப்பம் நீங்குது. மற்றவங்க கிட்ட பழகிறப்போ நிதானம் தேவை. தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு. தொழில் தொடர்பான காரியங்கள்ல வெற்றி பெறுவீங்க. பொருளாதாரத்துல முன்னேற்றம் உண்டாகுது. பழைய பாக்கில் வசூலாகும். அந்த பழைய பாக்கில வசூல் செய்யறதுல இது நாள் வரைக்கும் மந்த தன்மை இப்ப வேகம் படிக்கும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இப்ப சாதகமான நிலை இருக்கு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா கடகராசி செய்ய வேண்டிய பரிகாரம், திங்கட்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அந்த அம்மன் சன்னதியை 11 முறை வலம் வருவதனால நன்மைகள் நீடிக்கும். உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல சந்திராஷ்டமம் தினங்கள் ஜூலை 14, 15 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இந்த நாட்கள்ல தொலைதூர பயணம் போகக்கூடாது, புதுசு முதலீடு பண்ணக்கூடாது, பண விஷயத்துல கராரா இருக்கும், சொந்த பந்தங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணக்கூடாது. இப்படி நிறைய விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஜூலை 2, 3, 29, 30, 31 இந்த நாட்களை கண்ணை மூடிட்டு உங்களுடைய எந்த ஒரு நல்ல காரியங்களை செய்யறதாலும் சரி தாராளமா செய்யுங்க. அதிர்ஷ்டத்தை கொட்டு முடியும். அந்த நாள்ல எந்த வேலையை செய்யறீங்களோ, என்ன எதிர்பார்த்து செய்யறீங்களோ அதை விட பல மடங்கு நல்லதா அது முடியும். ஓகேங்களா? ஸோ ஒட்டு மொத்தமா கடகராசி இந்த ஜூலை மாதத்துல நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வீட்டு கதவு தட்ட போகுது. பயன்படுத்துறது உங்களுடைய சாமர்த்தியம். இதோட நீங்க அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திரச்சொல் ஓம் நமக் சிவாய. எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் சொல்லுங்க. வந்த கஷ்டம், வரக்கூடிய கஷ்டம் எல்லாமே அந்த சூரிய பகவானுடைய ஒளிக்கதிர் பற்றி விலகக்கூடிய பனி போல விலகி போகும். வாழ்த்துக்கள்.